மியூச்சுவல் ஃபண்ட்ல முதலீடு பண்றதுக்கு ₹100 இருந்தா கூட போதும். ஃபர்ஸ்ட் டைமா இன்வெஸ்டர் உள்ள வராரு அப்படின்னா எஸ்ஐபி மோடு ஆல்வேஸ் பெஸ்ட். இப்போ ஒருத்தர் வந்து இப்போ வேலைக்கு சேர்றாரு இந்த மாசம் அப்படின்னு சொன்னா அவரோட ரிட்டையர்மெண்ட் அதுக்காக பிளான் பண்றது, இல்ல ஒரு குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னா அந்த குழந்தையோட எஜுகேஷன் அல்லது மேரேஜ் பர்பஸ், இதெல்லாம் வந்து லாங் டேர்ம் கோல்னு சொல்றோம். இந்த மாதிரியான லாங் டேர்ம் கோலுக்கு ஈக்விட்டி ஃபண்ட் வந்து பெஸ்டா இருக்கும். கோல்டுல கண்டிப்பா இன்வெஸ்ட் பண்ணலாம். நம்ம எப்போதுமே டைவர்சிபிகேஷன் சொல்றோம். டைவர்சிபிகேஷன் அப்படின்னா என்னன்னா, மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னா வந்து எல்லாருக்குமே தெரியும். ஆனா அதை வந்து எப்படி இன்வெஸ்ட் பண்றது, என்ன மாதிரியான ப்ராசஸ், எவ்வளவு பெனிஃபிட்ஸ் இருக்கும், எவ்வளவு ரிஸ்க் இருக்கும் அப்படின்றது நிறைய பேருக்கு ஒரு கேள்வியாவே இருக்கு. சோ அதை கிளியர் பண்றதுக்கு தான் நம்ம கூட வந்து சுரபி இன்வெஸ்ட்மெண்ட் சர்வீசஸ் லிமிடெடோட மேனேஜிங் டைரக்டர் TS சேதுராமன் அவர்கள் இருக்கிறாரு. சோ அவர்கிட்ட இத பத்தி எல்லாமே டீடைல்டா கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चन வந்து மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னா என்னது? மியூச்சுவல் ஃபண்ட் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இட் இஸ் ஏ காமன் வெஹிக்கல்னு சொல்லுவோம். காமன் பூல் ஆஃப் மணி. அதாவது ஸ்மால் இன்வெஸ்டர்ட்ட இருந்து சின்ன சின்ன அமௌண்ட்டை கலெக்ட் பண்ணி அதை ஒரு ஃபண்ட் மேனேஜர் கையில கொடுக்கறது. ஃபண்ட் மேனேஜர் அந்த பணத்தை மேனேஜ் பண்ணுவார். இதெல்லாம் மேனேஜ் பண்றதுக்கு மியூச்சுவல் ஃபண்ட்னு பேரு. அந்த ஃபண்ட் மேனேஜர் தான் இந்த பணத்தை ஹேண்டில் பண்ணுவார். ஸோ மியூச்சுவல் ஃபண்டுங்கிறது ஸ்மால் இன்வெஸ்டருக்குன்னு உள்ளது. இப்போ நார்மலா ஒரு ஸ்டாக் வாங்குறாங்க அப்படின்னு சொன்னா ஷேர்ல பிரைஸ்ன்னு சொல்லுவோம். ஷேர் பிரைஸ்ன்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸில் ஒரு கம்பெனியோட ஷேர் பிரைஸ் ₹10 அப்படிங்கிற போது அது மார்க்கெட்ல ஏறும்போது ₹10 ₹100 இருக்கும், ₹1000 இருக்கலாம், ₹10,000 இருக்கலாம், சிலப்போ ₹8 ₹10 இருக்கலாம். ஸோ மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்தளவுல நெட் அசெட் வேல்யூ அப்படி சொல்லுவோம். நெட் அசெட் என்பது NAV அப்படிங்கிறத சொல்லுவோம். எப்படி ஷேருக்கு வந்து ஷேர் பிரைஸ்ன்னு சொல்றோம்னா அதே மாதிரி மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்தளவுல NAV அப்படிங்கிறது தான் பேஸ். அதை பேஸ் பண்ணி தான் அந்த ஃபண்டு எப்படி பர்ஃபார்ம் பண்றதுங்கிறத நம்மளால கால்குலேட் பண்ண முடியும். நெட் அசெட் வேல்யூ எப்படி கால்குலேட் பண்றாங்க அப்படின்னு பார்த்தா கம்பெனியோட அசெட் பிளஸ் ரிசீவபிள். அதாவது இவங்க மியூச்சுவல் ஃபண்ட் நம்ம இன்வெஸ்ட் பண்றோம், அவங்க என்ன பண்றாங்க, ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றாங்க. ஸோ ஸ்டாக்ஸ்ல இருந்து அவங்களுக்கு வர டிவிடெண்ட் இதெல்லாம் ஆட் பண்ணிட்டு மைனஸ் எக்ஸ்பென்சஸ். எக்ஸ்பென்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பிரான்ச் எக்ஸ்பென்சஸ், மார்க்கெட்டிங் எக்ஸ்பென்சஸ், கமிஷன்ஸ் இதெல்லாம் கழிச்சுட்டு டிவைடட் பை நம்பர் ஆஃப் யூனிட் ஹோல்டர் எவ்வளவு இருக்காங்களோ அதை டிவைட் பண்ணா வர்ற ஒரு ப்ரைஸ் இருக்கும். அதுதான் நெட் அசெட் வேல்யூ அப்படிங்கிறோம். நார்மலா மியூச்சுவல் ஃபண்டில் எதுல இன்வெஸ்ட் பண்றாங்க அப்படின்னு கேட்டா ட்ரேடபிள் செக்யூரிட்டிஸ் சொல்லுவோம். லைக் ஸ்டாக்ஸா இருக்கலாம், பாண்டா இருக்கலாம், கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸா இருக்கலாம், கோல்டு, சில்வர், ETF இதுல எல்லாமே இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணி அதுல இருந்து வர ரிட்டர்னை கஸ்டமருக்கு பிரிச்சு கொடுப்பாங்க. அதாவது யூனிட் ஹோல்டருக்கு பிரிச்சு கொடுப்பாங்க. அதாவது மியூச்சுவல் ஃபண்ட்ல வாட் எவர் த ப்ராஃபிட் அல்லது ஷார்ட் டேர்ம்ல ஏதாவது நெகட்டிவா இருந்தா கூட ஷேர்டு பை ஆல் யூனிட் ஹோல்டர் அப்படின்னு சொல்லுவோம். எப்படி ஷேர்ஸுக்கு வந்து ஷேர் ஹோல்டர் ஓனா இருக்காங்களோ அதே மாதிரி இந்த ஸ்கீம்ல யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்களோ அவங்க எல்லாமே யூனிட் ஹோல்டரா நம்ம சொல்றோம். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல மேஜரா 4 வெரைட்டி சொல்லலாம். ஒன்று ஈக்விட்டி ஃபண்ட் சொல்லலாம், இன்னொன்று டெட் ஃபண்ட் அல்லது இன்கம் ஃபண்ட் சொல்லலாம், ஹைபிரிட் ஃபண்டுன்னு சொல்லலாம், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட் அந்த மாதிரி அதர் ஃபண்ட்ஸ்ல வரும். இப்போ ஈக்விட்டி ஃபண்ட் அப்படின்னா எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஃபண்டை கலெக்ட் பண்ணி வில் இன்வெஸ்ட் இன் த ஸ்டாக் மார்க்கெட். ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதுலேயுமே பார்த்தீங்கன்னா சில டிவிஷன்ஸ் இருக்கு. லார்ஜ் கேப்பு, மிட் கேப்பு, ஸ்மால் கேப்பு, ஃப்ளெக்ஸி கேப்பு, மல்டி கேப் இந்த மாதிரி இருக்கு. ஸோ பேஸ்டு ஆன் த ஸ்கீமுக்கு தகுந்த மாதிரி அந்த பணத்தை அவங்க அதில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லார்ஜ் கேப்னு ஒரு ஃபண்டு லான்ச் பண்றாங்க அப்படின்னு சொன்னா இந்தியாவில் உள்ள டாப் 100 கம்பெனிஸ்ல மட்டும்தான் பண்ண முடியும். மிட் கேப்னா ஸ்மால் கேப்புக்கும் மிட் கேப்புக்கும் இடையில ஒரு 250 கம்பெனிஸ் இதில் பண்ணுவாங்க. ஸ்மால் கேப்புங்கிறது சின்ன சின்ன கம்பெனிஸ்ல பண்ணுவாங்க. இப்போ மல்டி கேப் அப்படின்னா மூலையும் கலந்து பண்ணுவாங்க. அதாவது லார்ஜ், மிட், ஸ்மால் மூலையும். ஃப்ளெக்ஸி கேப்புங்கிறதும் கிட்டத்தட்ட கலந்து பண்றதுதான். பட் தெர் இஸ் நோ கேப். மல்டி கேப்னா மினிமம் 25% லார்ஜ் கேப்ல இருக்கணும், 25% மிட் கேப்ல இருக்கணும் அப்படின்னு ஒரு ரூல்ஸ் இருக்கு. ஃப்ளெக்ஸி கேப்புக்கு அந்த நார்ம்ஸ் கிடையாது. ஸோ அவங்க ஃப்ளெக்ஸி கேப்ல வந்து ஸ்மால் கேப்ல அதிகமாக வச்சுக்கலாம் அல்லது ஃப்ளெக்ஸி லார்ஜ் கேப்ல அதிகமாக வச்சுக்கலாம். இதெல்லாம் சேர்ந்தது தான் லார்ஜ், மிட், ஸ்மால்னு சொல்றோம். இது மாதிரி வெரைட்டி ஆஃப் ஸ்கீம்ஸ் இருக்கு. இப்போ ஹைபிரிட் ஃபண்ட் அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் கஸ்டமர் ரொம்ப ரிஸ்க் எடுக்க விரும்பல, ஈக்விட்டி ஃபண்டுங்கிறது ஹைலி வொலாட்டிலிட்டி இருப்பது, எனக்கு வந்து கொஞ்சமா ரிஸ்க் இருந்தா போதும் அப்படின்னா ஹைபிரிட் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். ஹைபிரிட் ஃபண்டுங்கிறது ஈக்விட்டி அண்ட் டெட் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி இருக்கும்.
ஃபார் எக்ஸாம்பிள் ஈக்விட்டியில ஒரு 68% இன்வெஸ்ட் பண்ணிட்டு 35% வந்து டெட் அல்லது கவர்மெண்ட் பாண்ட்ஸ் இதில் பண்ணுவாங்க. இல்ல டெட் ஓரியன்டட் ஹைபிரிட் பண்ணுன்னு சொல்றோம் அப்படின்னு சொன்னா 70% வந்து கவர்மெண்ட் பாண்டு, கார்பரேட் பாண்டு இதுல பண்ணிட்டு ஒரு 25-30% ஈக்விட்டி இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இது ஒரு டைப் இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா கோல்டு அண்ட் சில்வர்னு இருக்கு. இடிஎஃப்னு சொல்றோம் அல்லது ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட்னு சொல்றோம். இது வந்து ஏற்கனவே ட்ரேட் ஆகிற கோல்டு இடிஎஃப்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் டைப் ஆஃப் ஸ்கீம்ஸ் இருக்கு. ஒரு கஸ்டமருக்கு எது தேவையோ அவங்க ரிஸ்க் ப்ரொஃபைல் தெரிஞ்சு நம்ம இதுல இருந்து நம்ம எடுத்து பண்ணலாம். இப்போ எல்லாராலையுமே இன்வெஸ்ட் பண்ண முடியுமா சார்? இப்ப லோயர் கிளாஸ், மிடில் கிளாஸ் நிறைய பீப்புள்ஸ் வந்து பண்ணலாமா வேண்டாமான்னு ஒரு யோசிச்சுட்டே இருப்பாங்க. நம்ம கிட்ட காசு கம்மியா இருக்கு, அதிகமா இருக்கு அப்படின்றத தவிர்த்து எல்லாராலையும் இன்வெஸ்ட் பண்ண முடியுமா? நல்ல கேள்வி. எல்லாரும் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஏன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ல முதலீடு பண்றதுக்கு 100 ரூபாய் இருந்தா கூட போதும். இப்போ இதுல சின்ன அமௌண்ட்டே இன்வெஸ்ட் பண்ணலாம். இதுக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு பெரிய முதலீடு இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. சின்ன சின்ன அமௌண்டா இன்வெஸ்ட் பண்ணலாம். ஈவன் ஒரு 100 ரூபா கூட இன்வெஸ்ட் பண்ணலாம். டெய்லி எஸ்ஐபி 100 ரூபாவும் கூட இருக்கு. நீங்க 100 ரூபாங்கிறது இன்னைக்கு ஒரு பெரிய காசு கிடையாது. 100 ரூபாயில இருந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். அதுல இருந்து அவங்களோட எவ்வளவு சர்ப்ளஸ் இருக்கோ அதை இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே வரலாம். இப்போ ஒருத்தர் 100 ரூபா போடுறாரு, அவருக்கு வந்து இடையில ஒரு பெரிய அமௌண்ட் ஒரு 10,000 வருதுனாலும் அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு பெரிய இன்வெஸ்டர் சென்னையா இருக்காங்க, அவங்களுக்கு கேட்க வேணாம், அவங்க க்ளோஸ் கணக்கில் இன்வெஸ்ட் பண்ணலாம். கார்பரேட் கம்பெனிஸ், என்ஆர்ஐஸ் யாரு வேணா இன்வெஸ்ட் பண்ணலாம். அது இன்வெஸ்ட் பண்றதுக்கு சிம்பிள் ப்ரொசீஜர் தான் கேஒய்சி நாம்ஸ், நோ யுவர் கஸ்டமர். அந்த நாம்ஸை ஃபுல்ஃபில் பண்ணிட்டு அவங்க இன்வெஸ்ட் பண்றது எப்ப வேணா இன்வெஸ்ட் பண்ணலாம், எவ்வளவு வேணா இன்வெஸ்ட் பண்ணலாம். அதுக்கு வந்து எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது. இப்போ ஸ்டார்டிங்ல இப்பதான் மியூச்சுவல் ஃபண்ட் பத்தி அவங்களுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் ஃப்ரெஷரா இன்வெஸ்ட் பண்றாங்க அப்படின்னா அவங்க வந்து எந்த டைப் எடுத்தா அவங்களுக்கு வந்து கரெக்டா யூஸ்ஃபுல்லா இருக்கும்? ஸோ ஏன்னா அது பேசிக், அவங்க அப்பதான் உள்ள வராங்க அப்படின்னா எதை அவங்க செலக்ட் பண்ணா நல்லா இருக்கும்? இன்னொன்னு என்ன ஸ்ட்ராட்டஜிஸ் ஏதாச்சும் இருக்குதா? ஃபர்ஸ்ட் டைமா இன்வெஸ்டர் உள்ள வராரு அப்படின்னா எஸ்ஐபி மோடு ஆல்வேஸ் பெஸ்ட். இப்போ எஸ்ஐபிங்கிறது ஒரு சிறிய தொகையை லாங் டேர்ம்ல இன்வெஸ்ட் பண்றாரு. எப்படி ஒரு ஆர்டியில போய் சின்ன சின்ன அமௌண்ட்டை லாங் டேர்ம்ல இன்வெஸ்ட் பண்றோமோ அதே மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ல எஸ்ஐபின்னு இருக்கு. எஸ்ஐபி மோடு எப்ப வேணா இன்வெஸ்ட் பண்ணலாம். அது சிறுக ஒரு தொகையை போட்டுட்டே வர்றாங்க அப்படின்னா லாங்கர் டூரேஷன் நல்லா இருக்கும். இல்லை எனக்கு இன்னும் ரிஸ்கே இல்லாம ஃபர்ஸ்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த அல்ட்ரா ஷார்ட் டூரேஷன் ஃபண்டு, லிக்விட் ஃபண்ட்ஸ், இந்த மாதிரி ஃபண்ட்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் நல்லா சேஃபஸ்டா இருக்கும். பட் ரிட்டர்ன் மினிமமா இருக்கும். ஸோ மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்தளவுல நீங்க எந்த அளவுக்கு ரிஸ்க் எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த ரிவார்டு இருக்கும். ஸோ இன்னைக்கு இன்ஃபிளேஷனை பீட் பண்ணி ஒரு ரிட்டர்ன் வேணும் அப்படின்னா நீங்க ஈக்விட்டியில மட்டும் இன்வெஸ்ட் பண்ணித்தான் ஆகும். ஏன்னா இன்ஃபிளேஷன் ஏறிட்டு இருக்கு, ஒரு பக்கம் இன்ஃபிளேஷன் அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு. மற்ற வங்கியோ அல்லது போஸ்டலோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வட்டி விகிதம் குறையும். ஸோ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில இன்ஃபிளேஷனை தாண்டி ஒரு ரிட்டர்ன் வரணும், இல்லை நம்மளோட வெல்த் நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணும் அப்படின்னா ஈக்விட்டி ஃபண்ட்ல மட்டும்தான் வரும். அதுல ஷார்ட் டேர்ம்ல தான் ரிஸ்க் இருக்கும். ஒரு 10 வருஷம் எய்ம் பண்ணி போட்டீங்கன்னா டெஃபினட்டா ரிஸ்க் இருக்காது. ஸோ அவங்களுக்கு என்ன சொல்றோம் அப்படின்னா லிக்விட் ஃபண்ட்ல ஃபர்ஸ்ட் பார்க் பண்ணி அதோட ரிட்டர்னை பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஈக்விட்டிக்கு அவங்கள டைவெர்ட் பண்ணலாம். அவங்க கொஞ்சம் கொஞ்சமா ஈக்விட்டிக்கு வரலாம். இதுதான் பெஸ்ட் அவங்களுக்கு ஆப்ஷன். ஸ்ட்ராட்டஜின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபண்டுக்கும் ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும். இப்போ ஒரு ஈக்விட்டி ஃபண்ட் அப்படின்னா இப்போ அவங்க வந்து ஈக்விட்டில தான் இன்வெஸ்ட் பண்ணலாம், அது அவங்க ஸ்ட்ராட்டஜி. இந்த ஈக்விட்டிலே பார்த்தீங்கன்னா க்ரோத் ஸ்ட்ராட்டஜி, வேல்யூ ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லுவோம். க்ரோத் ஸ்ட்ராட்டஜில ஒரு ஸ்கீம் செலக்ட் பண்றாங்க, அதுல இன்வெஸ்ட் பண்றோம் அப்படின்னா க்ரோத் ஓரியன்டட் ஸ்டாக்ஸ்ல மட்டும்தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. வேல்யூ ஸ்ட்ராட்டஜில பண்றீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் கம்பெனிஸ் இருக்கும், மொமெண்டமா இருக்குமான்னு தெரியாது, பட் லாங்கர் டியூரேஷன்ல ஒரு மினிமம் ரிட்டர்ன் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ க்ரோத் ஸ்ட்ராட்டஜி, வேல்யூ ஸ்ட்ராட்டஜி, இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜியை பேஸ் பண்ணி கூட இன்வெஸ்ட் பண்ணலாம். இந்த ஸ்ட்ராட்டஜி யாரு டிசைட் பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு ஏஎம்சில இருக்கிற ஃபண்ட் மேனேஜர் டிசைட் பண்ணுவாங்க. ஸோ அவங்க ஒரு ஃபண்டு வர்றதுக்கு முன்னாடியே அவங்க ஓப்பனா சொல்லிடுவாங்க, இது வந்து க்ரோத் ஸ்ட்ராட்டஜில இன்வெஸ்ட் பண்ணுவோம், இல்லாட்டி வேல்யூ ஸ்ட்ராட்டஜில இன்வெஸ்ட் பண்ண போறோம், இல்லை இது ரெண்டு சேர்த்து பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்ட்ராட்டஜி டிசைட் பண்றது ஒரு ஃபண்ட் மேனேஜர். ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜியை பொறுத்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ நீங்க அந்த கைடன்ஸ் வந்து ஆல்ரெடி கொடுப்பாங்க? எஸ், எல்லாமே கைடன்ஸ் வந்து அந்த கிம்னு சொல்லுவோம், நோ இன்ஃபர்மேஷன் அதுல இருக்கும் எல்லாமே. ஒரு அட்வைசர்கிட்ட கேட்டீங்கன்னா அவர் ப்ராப்பரா உங்களுக்கு, ஏன்னா அதை படிச்சு வச்சிருப்பாரு, அவர் ப்ராப்பரா உங்களுக்கு சொல்லுவாரு. பேஸ்ட் ஆன் யுவர் கோல் அண்ட் ரெக்யர்மெண்ட்ஸுக்கு தகுந்த மாதிரி ஸ்கீமை செலக்ட் பண்ணி கொடுக்கறதுனா நம்ம மாதிரி டிஸ்ட்ரிபியூட்டரோட வேணும். சரி, இப்ப ஈக்விட்டி அப்படின்னா அது லாங் டேர்ம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்கல்ல சார். இப்ப லாங் டேர்மா எந்த டைப்ஸ் இருக்கு, ஷார்ட் டேர்மானா அது எந்த மாதிரியான டைப்ஸ்? இப்போ ஒரு கஸ்டமர் லாங் டேர்மா இன்வெஸ்ட் பண்றாரு. ஃபார் எக்ஸாம்பிள்
குறைந்தபட்சம் 5 வருஷத்துக்கு மேல அப்படி எடுத்துக்கலாம். இன்னும் சொல்ல போனா கோல் பேஸ்டுன்னு சொல்லலாம். இப்போ ஒருத்தர் வந்து இப்ப வேலைக்கு சேர்றாரு இந்த மாசம் அப்படின்னு சொன்னா, அவரோட ரிட்டயர்மெண்ட். அதுக்காக பிளான் பண்றது. இல்ல ஒரு குழந்தை பொறந்திருக்கு அப்படின்னா, அந்த குழந்தையோட எஜுகேஷன் அல்லது மேரேஜ் பர்பஸ் இதெல்லாம் வந்து லாங் டெர்ம் கோல்ன்னு சொல்றோம். இந்த மாதிரியான லாங் டெர்ம் கோலுக்கு ஈக்விட்டி ஃபண்ட் வந்து பெஸ்ட்டா இருக்கும். ஈக்விட்டி ஃபண்ட மட்டும் தான் உங்களுக்கு ரிட்டர்ன் வந்து இன்ஃப்ளேஷன தாண்டி ஒரு ரிட்டர்ன் குடுக்கும். ஸோ அந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்றவங்களுக்கு லாங் டேர்ம் வியூல ஈக்விட்டி ஃபண்ட் வந்து எப்போதுமே பெஸ்டா இருக்கும். பட் ஷார்ட் டேர்ம் டியூரேஷன்ல வந்து வொலாட்டிலிட்டி அதிகமா இருக்கிறதுனால மேபி அவரோட ஃபண்டு கூட வேல்யூ குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் லாங்கர் டியூரேஷன்ல ஒரு 10 வருஷத்துக்கு மேல ஒருத்தர் எய்ம் பண்ணி இன்வெஸ்ட் பண்றாரு அப்படின்னா, இதுல கிடைக்கிற ரிட்டர்ன் வேற எந்த அசெட் கிளாஸ்லயும் கிடைக்காது அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு ரிட்டர்ன் ஜாஸ்தியா இருக்கும். ஷார்ட் டேர்ம்ல சின்ன வொலாட்டிலிட்டி இருக்கும், கொஞ்சம் மைனஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கும். ஸோ இது வந்து ஈக்விட்டி ஃபண்ட். ஷார்ட் டேர்மா இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஆசைப்படுறவங்களுக்கு டெட் ஃபண்டு, இன்கம் ஃபண்டு அல்லது லிக்விட் ஃபண்ட்ஸ், கில்ட் செக்யூரிட்டிஸ் இப்படிதான் சொல்றோம். இந்த மாதிரி ஸ்கீம்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். அதாவது எனக்கு வந்து ரொம்ப ரிஸ்க் எடுக்க வேண்டாம். எனக்கு வந்து பேங்கை விட 1% 2% கிடைச்சா போதும். என் பணம் வந்து சேஃபா இருக்கணும். ரொம்ப வொலாட்டிலிட்டி வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஃபண்டுல அவங்க தாராளமா இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ இதுல பணத்தை கலெக்ட் பண்ணி என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா கவர்மெண்ட் பாண்ட்ஸ்ல பண்ணுவாங்க. கில்ட் அதாவது கவர்மெண்ட் பாண்ட் அல்லது கில்ட் பாண்ட் அல்லது வந்து பிரைவேட் பிளேஸ்மெண்ட்ஸ் இதில் பண்ணுவாங்க. பப்ளிக் செக்டர் கம்பெனிஸ்ல உள்ள பாண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ட்ரெஷரி பில்ல பண்ணுவாங்க. ஆழ்மொழியில பண்ணுவாங்க. இதெல்லாம் ஆல்மோஸ்ட் ஃபிக்ஸட் இன்கம் செக்யூரிட்டிஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ ஃபிக்ஸட் இன்கம் செக்யூரிட்டிஸ் இன்வெஸ்ட் பண்ணாலே உங்களுக்கு ஆல்மோஸ்ட் பெரிய வொலாட்டிலிட்டிங்கிறது இருக்காது. ஸோ அதனால வொலாட்டிலிட்டி இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் லெஸ்ஸர் வொலாட்டிலிட்டி அது எப்போ இருக்கும் அப்படின்னு சொன்னா, இப்போ ஆர்பிஐல இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து சேஞ்ச் பண்ணிட்டே இருப்பாங்க. எவ்ரி 3 மந்த்ஸோ அல்லது 6 மாசத்துக்கு ஒரு தடவை உங்களுக்கு கேள்விப்பட்டிருக்க ரெப்போ ரேட் சேஞ்சஸ்லாம். அந்த மாதிரி டயத்துல சின்ன வேரியேஷன் இருக்கும். அதர்வைஸ் பெரிய ஒரு ஈக்விட்டி அளவுக்கு ஹைலி வொலாட்டிலிட்டி இருக்காது. ஒரு ப்ரொடக்டடா இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட் பண்றவங்களுக்கு இது பண்ணலாம். அதுலயும் குறிப்பா லிக்விட் ஃபண்ட், அல்ட்ரா ஷார்ட் டியூரேஷன் ஃபண்ட்ஸ் இருக்கு. இப்போ ஒருத்தர் வந்து ஒரு 10 நாள்ல பணம் தேவை அப்படிங்கறத அதை பார்ட் பண்ணிக்கலாம். இல்ல ஒரு பொண்ணு கல்யாணத்துக்காக பணம் வச்சிருக்காரு, ஒரு 6 மாசம் தான் பணம் இருக்கும் அப்படின்னா அதை லிக்விட் ஃபண்ட்ல போட்டுக்கலாம். இன்னும் வச்சீங்கன்னா இந்த வீக்கெண்ட் பார்க்கிங் நம்ம சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கார்பரேட் கம்பெனில கிட்டத்தட்ட 100 கோடி 200 கோடி ஐடியில அக்கௌண்ட்ல வச்சிருப்பாங்க. இப்ப பேங்க் ஹாலிடே வருது, கண்டினியூ ஹாலிடே வருது, 3 டேஸ் 4 டேஸ் வருது. ஸோ அப்போ வந்து அவர் அதை வந்து பேங்க்ல இருந்து எடுத்து இந்த ஓவர் நைட் ஃபண்ட்ல பார்க் பண்றாரு அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 3 4 அந்த ரேஞ்சில கிடைக்கும். அதாவது அதுல இன்வெஸ்ட் பண்றது ஈஸி, எடுக்கிறது ஈஸி. ஸோ சின்ன ஒரு ஓடிபி மூலமா இன்வெஸ்ட் பண்ணிட்டு ஓடிபி மூலமா ரிடம்ஷன் எடுக்கலாம். இது வந்து ஓவர் நைட் ஃபண்ட். ஸோ லிக்விட் ஃபண்டுங்கிறது 6 மாசம் அந்த மாதிரி. அல்ட்ரா ஷார்ட் டியூரேஷன்ங்கிறது கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு தேவையில்லாத பணத்தை அதில் முதலீடு பண்றது. அதே மாதிரி பாண்ட் ஃபண்டு அல்லது கில்ட் செக்யூரிட்டிஸ்லாம் 3 இயர்ஸுக்கு மேல எனக்கு வந்து வச்சிருப்பேன், எனக்கு ரிஸ்க் வேண்டாம் அப்படிங்கிறவங்களுக்கு இது பண்ணலாம். இது வந்து ஷார்ட் டியூரேஷனுக்கு பெஸ்ட். நம்ம டெய்லி பார்த்தோம்னா கோல்டு ரேட் அப்படின்றது வந்து ரொம்ப அதிகமாயிக்கிட்டே தான் போகுது. சோ இப்போ அந்த கோல்டுல நம்ம இன்வெஸ்ட் பண்றது வந்து ஓகே பண்ணலாமா, இல்ல அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கோல்டுல கண்டிப்பா இன்வெஸ்ட் பண்ணலாம். நம்ம எப்போதுமே டைவர்சிபிகேஷன் சொல்றோம். டைவர்சிபிகேஷன் அப்படின்னா என்னன்னா, நம்ம கிராமப்புறத்துல சொல்ற மாதிரி தான் எல்லா முட்டையும் ஒரே கொடியில வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதே போலதாங்க நம்ம முதலீடும் நம்ம வந்து பிரிச்சு தான் முதலிடணும். மியூச்சுவல் ஃபண்ட்ல கொஞ்சம், ஸ்டாக்ஸ்ல கொஞ்சம், பிக்சட் டெபாசிட்ல கொஞ்சம், அதே மாதிரி கோல்டு, சில்வர், ரியல் எஸ்டேட் இது எல்லாத்துலயும் பிரிச்சு முதலீடு பண்ணி வச்சுக்கலாம். இப்ப சில பேர் கேட்கறாங்க, இப்ப கோல்டு ஏறுது மொத்த காசையும் கோல்ட்ல போடலாமா அப்படின்னா அப்படி பண்ணக்கூடாது. எல்லாத்துலயும் பிரிச்சு முதலீடு பண்ணணும். ஒரு அலோகேஷன் என்ன அப்படின்னா, வாரன் பஃபெட் என்ன சொல்றாரு அப்படின்னா, இன்வெஸ்ட்மெண்ட் குருன்னு சொல்றாரு. ஒரு 15% வரைக்கும் கோல்டுல வச்சுக்கலாம், இன்க்ளூடிங் சில்வரையும் சேர்த்துக்கணும். 15% வச்சுக்கலாம். ஒரு 40-50% மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல பண்ணலாம். ஒரு 20% பேங்க் எஃப்டிஸ், போஸ்ட் ஆஃபீஸ் மாதிரி பண்ணலாம். ஒரு 10-15% ரியல் எஸ்டேட்ல பண்ணலாம். இந்த மாதிரி நம்மளோட முதலீட்டை வந்து பிரிச்சு முதலீடு பண்றோம் அப்படின்னு சொன்னா நம்ம எப்போதுமே நம்ம இன்ஃபிளேஷனை தாண்டி ஒரு ரிட்டர்ன், டபுள் டிஜிட் ரிட்டர்ன் நமக்கு கிடைக்கும். ஏன்னா கோல்டு எப்போதுமே ஏறுமானா சொல்ல முடியாது. ஏன்னா நமக்கு நல்லா பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்க 2013 2018 வரைக்கும் பார்த்தீங்கன்னா கோல்டு பெருசா ஏறல, ஸ்டாக்னட்டா தான் இருந்தது. லாஸ்ட் 1-1.5 வருஷத்துல டியூ டு இந்த குளோபல் வார்மிங்னால உங்களுக்கு கோல்டு வந்து ஓவரா ஏறிட்டு இருக்கு. பட் அதுக்காக மொத்த பணத்தை அதில் போடணுமானா அது போடக்கூடாது. ஏன்னா அது எப்ப வேணா இறங்கலாம். எல்லா ட்ரேடபிள் செக்யூரிட்டிஸ்லயுமே ரிஸ்க்குங்கிறது இருக்கும்.
எந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டும் ட்ரேடபிளா இருக்கோ அதுல ஏற்ற இறக்கங்கிறது தவிர்க்க முடியாது. எப்படி ஸ்டாக் மார்க்கெட் ஏறி இறங்குது, பட் இட்ஸ் கிவன் ஏ லாங் டேர்ம்ல பெட்டர் ரிட்டர்ன் கொடுக்கும். அதே மாதிரி கோல்டும் லாங் ரன்ல நல்ல ரிட்டர்ன் கொடுக்கும். அதே போல மொத்த கணக்கையும் அதுல கொண்டு போடக்கூடாது, பிரிச்சு தான் முதலீடு பண்ணணும். அவங்கவுங்க கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரி பிரிச்சு முதலீடு பண்ணணும். நான் சொன்ன மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், போஸ்ட் ஆஃபீஸ், பேங்க், ரியல் எஸ்டேட், இன்சூரன்ஸ் எல்லாத்தையும் கலந்து முதலீடு பண்ணிக்கிட்டாதான் நம்மளால ஆவரேஜ் ரிட்டர்ன் நம்மளால பார்த்துக்கணும். ஸோ எப்போதுமே டைவர்சிபிகேஷன் தான் பெஸ்ட். சார், இப்ப வந்து யங்ஸ்டர்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும், யங் இன்வெஸ்டர்ஸ், அப்புறம் ரிட்டையர்மெண்ட் ஆனவங்க இருக்காங்க. சோ இவங்களுக்கு எல்லாம் என்னென்ன பிளான் வந்து கரெக்டா இருக்கும்? இப்ப யங்ஸ்டர்ஸ்னா அவங்களுக்கு நிறைய தேவைகள் இருக்கும், அவங்களுக்கு என்ன பிளான் சஜஸ்ட் பண்ணா கரெக்டா இருக்கும்? யங்ஸ்டர்ஸுக்கு ஈக்விட்டி ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். ஒருத்தர் வேலைக்கு இப்போ ஜாயின் பண்ணியிருக்காரு அப்படின்னா அவர் ரிட்டையர்மெண்ட் 20 வருஷம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு ஈக்விட்டியில எஸ்ஐபி போடலாம். எஸ்ஐபி ஆல்வேஸ் பெஸ்ட். அது யங்ஸ்டரா இருந்தாலும் சரி, ஓல்ட் ஏஜ்ல இருந்தாலும் சரி. பட் லாங் டூரேஷன் அப்படிங்கும் போது யங்ஸ்டருக்கு தான் நிறைய இருக்கும். இப்பதான் வேலைக்கு சேர்ந்திருப்பாரு, இன்னும் அவர் ரிட்டையர்மெண்ட்டுக்கு 20 வருஷம் இருக்கு அப்படிங்கும் போது ஈக்விட்டியில எஸ்ஐபி போடுங்க. அது வந்து எப்போதுமே நல்லா இருக்கும். ஒரு ரிட்டையர் ஆனவர் ஒருத்தர் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா அவருக்கு ஈக்விட்டி எக்ஸ்போசர் ஜாஸ்தியா நம்ம கொடுக்க முடியாது. ஸோ அவருக்கு என்ன பண்ணலாம்னா நம்ம சொல்ற மாதிரி டெட் ஃபண்ட்ஸ், கில்ட் ஃபண்டு, ஹைபிரிட், மல்டி அசெட் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ என்ன ஏது இருந்தாலும் அவங்களுடைய தேவைங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஒரே யங்ஸ்டரா இருப்பாரு, அவருக்கு கமிட்மெண்டே இல்லாம இருப்பாரு. ஸோ இன்னொரு யங்ஸ்டர் இருப்பாரு, அவருக்கு கமிட்மெண்ட் ஜாஸ்தியா இருக்கும். ஸோ பேஸ்ட் ஆன் த பர்சன் ஏஜை பொறுத்து தான் நம்ம அந்த ஸ்கீமை அவருக்கு சொல்லணும். ஸோ அதான் மியூச்சுவல் ஃபண்டுக்கு வந்து பெரிய முதலீடு தேவையில்லை, சிறிய முதலீடு இருந்தாலே போதும். அதே மாதிரி யங்ஸ்டர்ஸ்க்கு நான் சொல்றது என்னன்னா, ஸ்டார்ட் இயர்லி, அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப நீங்க இயர்லியரா ஸ்டார்ட் பண்ற ஒரு 1000 ரூபாயும் 10 வருஷம் கழிச்சு ஸ்டார்ட் பண்ற 20,000 ரிட்டர்ன்ல வரும். பாத்தீங்கன்னா அந்த 1000 ரூபாய் போடுறதும் அதிகமா இருக்கும். அதாவது மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்தவரை ஸ்டார்ட் இயர்லி அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நீங்க எவ்வளவு வேணா சம்பாதிக்கலாம். உங்களோட இன்கம்ல குறைந்தபட்சம் 20% உங்களோட ஃபியூச்சருக்குன்னு சேவ் பண்ணுங்க. நான் ஃபியூச்சர்னு சொல்றது ரிட்டையர்மெண்ட்னு வச்சுக்கோங்க. இப்ப நிறைய பேருக்கு வந்து புரிதலே இல்லை. ஒரு இந்தியன் ஒரு அவரேஜ் இந்தியனோட ஒரு சர்வே பண்ணதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட 98% ஆஃப் த பீப்புளுக்கு வந்து ரிட்டையர்மெண்ட் பத்தின அவேர்னஸ் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. நம்மளை விட சின்ன நாடுகள் லைக் பங்களாதேஷோ அல்லது கீழே ஸ்ரீலங்கா இந்த மாதிரி கண்ட்ரில கூட அந்த லிட்ரஸி நல்லா இருக்கு. நம்ம இந்தியன்ஸுக்கு ஃபினான்சியல் லிட்ரஸி ரொம்பவே கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு குளோபல்ல எடுத்த சர்வே சொல்லுது ரிப்போர்ட். நான் சொல்றது வெரி ரீசன்ட் சொல்றேன். ஸோ எல்லாம் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, ஃபியூச்சரை ப்ரிடிக்ட் பண்றது பென்ஷன் வரும், இல்ல அப்பா பார்த்துப்பாரு, இல்ல பையன் பார்த்துப்பாங்க, அந்த மாதிரி தான் நம்ம தாட் இருக்கு. அந்த மாதிரிலாம் இன்னும் வர காலகட்டத்தில் அப்படி இருக்காது. நாமே தான் பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு சேவிங்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுவும் ப்ராப்பரா சேவ் பண்ணணும். சேவ் பண்றதை விட இன்வெஸ்ட் பண்ணணும். சேவிங்ஸ்ங்கிறது ஜஸ்ட், இன்வெஸ்ட் பண்றது ரொம்ப முக்கியம். அந்த இன்வெஸ்ட் பண்ணு ஈக்விட்டியில இன்வெஸ்ட் பண்றது ரொம்பவே நல்லது. அதை விட பெஸ்ட் டைவர்சிபிகேஷனா வச்சுக்கிறது. டைவர்சிபிகேஷன்ங்கிறது கோல்டு, ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், பேங்க்ஸ், போஸ்டல், இன்சூரன்ஸ் இது எல்லாம் கலந்துதான். முடிஞ்சா ஈக்விட்டி ஸ்டாக்ஸும் வாங்கி வச்சுக்கலாம். மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ற மாதிரி ஸ்டாக்ஸ்லையும் நிஃப்டி ஸ்டாக்ஸ்ல வாங்கி வச்சுக்கலாம். நமக்கு தெரிஞ்ச நல்ல கம்பெனிஸை எஸ்ஐபி மோட்ல கொஞ்சம் கொஞ்சமாக கூட வாங்கி வச்சுக்கலாம். அதுவும் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி அவரோட நம்ம வெல்த் கிரியேட் பண்றதுக்கு. ஸோ ஒருத்தருக்கு வெல்த்தை கிரியேட் பண்ணணும், இந்த லெவல்ல இருந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்றாங்க அப்படின்னு சொன்னா டெஃபினட்டா போகும். ஏன்னா நம்மளோட முன்னோர்கள் வந்து காலகட்டத்தில் இன்ஃபிளேஷன் ஒன்று கிடையாது. ஒரு 60-70 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் பீரியட்ல பார்த்தீங்கன்னா பெருசா இன்ஃபிளேஷன் எதுவுமே இருக்காது. இப்ப இன்ஃபிளேஷனுங்கிறது ஒண்ணு இருக்கு. அந்த இன்ஃபிளேஷனை தாண்டி நம்ம சம்பாரிச்சு ஆகணும். அதுக்கு ரெகக்னைஸ்டு உள்ள ப்ராடக்ட்ல தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஏன்னா நிறைய அவேர்னஸ் இல்லாம சில இடத்துல பணத்தை போட்டுட்டு ஏமாந்துட்டு நிக்கிறாங்க. ஸோ இப்போ இதெல்லாம் மியூச்சுவல் ஃபண்டா இருக்குன்னா செபியோட கண்ட்ரோல்ல வருது. செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா எப்படி பேங்குக்கெல்லாம் ஆர்பிஐயோ அதே மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட் செபின்னு ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க கண்ட்ரோல்ல தான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வருது. வெல் ரெகுலேட்டட் பாடி. நம்ம வந்து எதுல பணம் போட்டிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம டிரான்ஸ்பரண்டா தெரிஞ்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ்னு ஒரு ஸ்கீம்ல இன்வெஸ்ட் பண்றோம் அப்படின்னா அந்த ஸ்கீம்ல நம்ம பணத்தை என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம ஓப்பனா நம்ம பார்த்துக்கலாம். அந்த ஃபேக்ட் ஷீட்டை பார்த்துக்கலாம். ஃபேக்ட் ஷீட் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா எந்தெந்த கம்பெனில எவ்வளவு பர்சன்டேஜ் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, இன்னைக்கு அவ்வளவு ஏறி இருக்கா இறங்கி இருக்கா அப்படிங்கிறது மோர் டிரான்ஸ்பரண்டா இருக்கும். இந்தியாவில் உள்ள இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லயே
மோர் டிரான்ஸ்பரண்ட் அப்படின்னா அது மியூச்சுவல் ஃபண்ட் மட்டும்தான். அதுலதான் அவர் வந்து அவ்வளவு டிரான்ஸ்பரண்டா சொல்றாரு. அதுதான் பிளஸ், அதுதான் நீங்க சொல்றாரு. பட் டிரான்ஸ்பரண்டான ப்ராடக்ட் பிளஸ் வெல் ரெகுலேட்டட் பாடி, அதனால மியூச்சுவல் ஃபண்ட் ஆல்வேஸ் பெஸ்ட் எல்லாருக்குமே அப்படி சொல்லலாம். ஓகே சார், நிறைய டவுட்ஸ் இருந்தது இதுக்கு முன்னாடி, அதுல எவ்வளவு பெனிஃபிட்ஸ் ரிஸ்க்னு சொல்லி அது எல்லாத்தையும் தெளிவா கிளியர் பண்ணிட்டீங்க. எல்லாராலையுமே இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்றத வந்து நீங்க சொல்லிட்டீங்க. இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் சேவிங்ஸ் எவ்வளவு முக்கியம், அதுக்கு வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா எவ்வளவு பெனிஃபிட்ஸ் நமக்கு இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அந்த மாதிரி நிறைய அப்கமிங் வீடியோஸ்ல நம்ம வந்து பார்க்கலாம் சார். ரொம்ப சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்ஸ் மேடம். நன்றி.